ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத சுவடுகளில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈக பர சுகம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மீண்டும் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, ஏறக்குறைய ஒரு நடுக்கடல்ல போயிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது, காத்தடிக்குது, இடி மின்னல் எல்லாம் அடிக்குது. அந்த கப்பலை மிக சரியான திசையில் அந்த மாலுமியால் ஓட்ட முடியவில்லை. ரொம்ப கஷ்டப்படுறார். அப்படி திருப்புறார், இப்படி திருப்புறார், என்ன பண்றதுன்னு தெரியல. இடியும் மின்னலும் அடிக்குது. அந்த கப்பல் அப்படியே அலை பாயுது அந்த அலைகளின் மேல். மக்கள்லாம் தெரிஞ்சு போச்சு, இனி நாம உயிர் வாழ முடியாது, நாமெல்லாம் போயிட்டு மேலே போய் சேர வேண்டியதுதான், இருக்கிறதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இன்ப சுற்றுலா வந்த இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம போய் சேர போறோம்னு சொல்லிட்டு மக்கள் ஆங்காங்கே கூக்குரலிட்டு கொண்டு இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, ஆண்டவனை பிரார்த்தனை பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. எல்லாம் பயத்திலையும் பதட்டத்திலையும் அந்த கப்பல்ல சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து வரார். ஐயோ கடவுளே, எங்களை காப்பாற்ற மாட்டியா, நாங்க என்ன பாவம் பண்ணோம், நல்லது தானே பண்ணோம், எதனா பண்ணியிருந்தா மன்னிச்சிரு சுவாமி, தயவு செய்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சர்வ மதத்தினரும் வெவ்வேறு விதமாக அவரவர்களுடைய மதத்தின் அடிப்படையிலே பிரார்த்தனை அந்த இடத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த மாதிரி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே வரும்போது ஒரு பையன் பார்த்தா அந்த கப்பலுடைய வெளியே அவுட்டர்ல அந்த ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். அந்த ஓப்பன் பிளேஸ்னா அது இந்த காரிடார் மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது விளையாடிட்டு இருக்கான். விளையாடும் போது இவருக்கு ஒரே ஆச்சரியம், தம்பி உனக்கு பயம் இல்லையா, கப்பல் இப்படி அலைப்பாஞ்சிட்டு இருக்கு, இப்படி தாறுமாறா போயிட்டு இருக்கு, நாமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன்டா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் ஏதோ விளையாட்டு சாமான் வச்சு விளையாடிட்டு இருக்கான். விளையாடுறத நிறுத்திட்டு அவர்கிட்ட சொல்றான், நான் ஏன் பயப்படணும், நான் எதுக்கு ஐயா பயப்படணும், வண்டியை ஓட்டுறது, அதாவது கப்பலை ஓட்டுறது என்னுடைய குருநாதர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவருடைய அருளும் அனுகிரகமும் தான் இந்த கப்பலின் மாலுமியை ஓட்டச் செய்து கொண்டிருக்கிறது. அவர்தான் இந்த கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிறார். என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா சதா சர்வகாலமும் குருராஜரை பிரார்த்தித்து அந்த பிரார்த்தனையினுடைய வலிமை என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் பயப்பட வேண்டியதில்லை, எங்க அப்பா அம்மா அங்கே வருத்தப்பட்டிருந்தா கூட அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வருத்தப்பட்டா கூட நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய இன்பம் என்னன்னு நீங்க கேட்டீங்க. என்னுடைய சந்தோஷத்துக்கும் இன்பத்திற்கும் காரணம் இந்த கப்பலை நான் ஓட்டவில்லை, இந்த மாலுமி ஓட்டவில்லை, மாலுமியாக இருந்து அந்த மாலுமிக்கு உரிய வழிகாட்டலை மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குருநாதர் வழி நடத்திட்டு இருக்கார். அவர் என்னுடைய அப்பா, என் அப்பா வழி நடத்தும் போது நான் ஏன் சாமி பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு சொல்றார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், நாமளும் நிறைய பூஜை பண்றோம், கோயிலெல்லாம் சுத்துறோம், ஆனா நம்ம மனசை நம்மால சரியான முறையில நிலைநிறுத்த முடியலையே, சாமியும் கும்பிடுறோம், பகவானையும் வேண்டுறோம், இந்த சாக போறோன்றத உண்மைன்னு நம்பி நம்ம வருத்தப்பட்டிருக்கோம், அடுத்த கணம் என்ன ஆகும்னு தெரியல. ஆனா இந்த சின்ன பையன் எதை பற்றியும் கவலைப்படாம எங்க அப்பா பார்த்துக்குவார், எங்க அப்பா வழி நடத்துவார் அப்படின்னுட்டு குருராஜரை தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வைத்து அவனுடைய வீட்டில் அவன் பிரார்த்தித்ததை அடிப்படையாக வைத்து அவர் வீட்டில் பக்தி செலுத்தியதை மையமாக வைத்து குருராஜரின் பால் நம்பிக்கை வைத்து என் உயிருக்கு என்றும் உத்தரவாதம் உண்டு, இந்த கப்பலில் நான் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் கூட கரை சேர்வீர்கள் அப்படின்னு பேசிட்டே இருக்கான். அந்த கப்பலுடைய அந்த கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடு அந்த மாலுமிக்கு கிடைத்தார் போல அந்த கப்பல் மெதுவாக தன்னுடைய நிலையை மாறுகிறது. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடி புயல் மின்னல் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு சாதாரண நிலையை எட்டி அது கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த பயனை மிக பெருமிதத்தோடு அந்த வந்த பெரிய மனிதர் பார்க்கிறார். இவ்வளவு தாங்க. இது ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உள்ள கதை. எல்லா விஷயத்தையும் கதையா சொல்லும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஆனா வாழ்க்கையில எடுத்து அப்ளை பண்றது தான் ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணி அதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா
அந்த பரிபூரண நம்பிக்கையும் பரிபூரண சரணாகதியும் நம்ம கிட்ட இருக்கணுங்க. அது இருந்தால்தான் இந்த நான் சொன்ன இந்த கதையில் அந்த சிறுவனை போல நாம் கவலையின்றி வாழ முடியும். என் குருநாதர் பார்த்து கொள்வார், என் தந்தையாக இருந்து அவர் என்னை வழி நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பரிபூரண நம்பிக்கையும் சரணாகதியும் அவருடைய பாத கமலங்களில் வைத்து உங்களுடைய அன்றாட வேலைகளில் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் அவரால் வடிவமைக்கப்படுகிறது. இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மனப்பதற்றம். ஒன்று நடக்கவே நடக்காது, நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்றது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு போயிட்டே இருக்கீங்க, ஒரு வழியா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு சர்ப்பம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ப்பம் வந்துட்டா ஒரு பயமும் பதற்றமும் அந்த இடத்துல வரும். அந்த ஆபத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக வரும், ஒரு பயம் வரும், பதற்றம் வரும், அங்கிருந்து ஓடலாமான்னு தோணும், இதெல்லாமே நடக்கும். ஆனா இதுல பெரிய வித்தை என்னன்னா, சர்ப்பம் வந்துட்டா என்ன பண்றது, சர்ப்பம் திடீர்னு இந்த இடத்துல பாம்பு வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு வரவே வராது அந்த இடத்துக்கு. ஆனா நீங்க போகக்கூடிய பாதையில வந்துட்டா என்ன பண்றதுன்றத யோசிச்சு உண்மையிலே வந்தா என்ன வலியையும் என்ன வேதனையையும் நீங்கள் அனுபவிப்பீர்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிந்தனையுடைய பலம் அதுதான். உண்மையிலேயே வந்துடுச்சுன்னா எந்த மாதிரி வலியையும் எந்த மாதிரி வேதனையும் நாம் அனுபவிப்போமோ அந்த வலியையும் வேதனையும் அவற்றை நீங்கள் சந்திக்காமலேயே அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுதான் வேணான்றோம். அந்த மனப்பதற்றம் அவசியமற்றது. ராயரை பிரார்த்தனை பண்றோம், குரு பக்தின்ற நங்கூரங்க. அது ஒரு கப்பல் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம், அந்த கப்பல் ஒரு இடத்துல நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னா நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்படுகிறது ஒரு இடத்துல. அது என்னதான் அசைந்து கொடுப்பது போல் தெரிந்தாலும் கூட அந்த நங்கூரம் அப்படிங்கிற குரு பக்தி அந்த இடத்துல மிக வலிமையாக வலுவுள்ளதாக அந்த இடத்தில் நிறுவப்பெற்று அந்த கப்பலை பார்த்து பாதுகாத்துக் கொள்கிறது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும், அந்த பரிபூரண சரணாகதி தான் நமக்கு வேணும். சாமியும் வேண்டிக்கிறது, சாமியும் பிரார்த்தனை பண்றது, பயந்தும் பயந்துக்கிறது. என்ன ஆகுமோ, இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், என்ன ஆகுமோ என்று. வெளியே இருப்பாங்க எல்லாரும், வெளியே நல்லா மொத்தம் பாம்பு உனக்குங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமான, உள்ள மொத்தம் பார்த்தீங்கன்னா குமுட்டி அடுப்பு போன்று உள்ளம் அப்படியே தகதகத்து கொண்டிருக்கும் ஏதோ பல்வேறு சிந்தனைகளால். நம்ம உள்ளதாங்க முக்கியம். நமக்கு உள்ளுக்குள்ளாக நாம் எந்த அளவு ரிச்சா ராயலா இருக்கோம் அப்படிங்கிறதா முக்கியம். ரிச் அண்ட் ராயல்னா எண்ணத்தாலும் சிந்தனையாலும் உயர்ந்த ஒரு இடத்தில் சிம்மாசனமிட்டு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு வெளி தோற்றத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உள் தோற்றத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வரணும் அப்படின்னா குருராஜர் மீது பரிபூர்ண பக்தி வைக்க வேண்டும். ஒரு வியாழக்கிழமை இருக்க, வியாழக்கிழமை என்னதான் நடந்தாலும் எதுனால் நடந்தாலும் இந்த மடத்திற்கு இந்த கோயிலுக்கு நான் சென்று அவரை தரிசனம் செய்து விட்டு வந்து விடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தினம் காலையில் நான் எழுந்தவுடன் ஒரு 108 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ சொல்லுவேன், ஒரு முறை குரு ஸ்தோத்திரம் சொல்வேன், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வேன். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான சேவைகளை நமக்குள்ளாக நாம் நிர்ணயித்து கொண்டு அவற்றை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, இயல்பாகவே நம்முடைய மனதிற்கு பலத்தை கொடுக்கும். இயல்பாகவே அது வேற வழியே இல்லாம உங்களுடைய மனதிற்கு பலத்தை கூட்டிக் கொண்டே செல்லும். நீங்க சாதாரணமா இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ நினைத்தால் கூட நீங்கள் பிசிக்கலா செய்த இந்த சேவையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ராயருடைய அத்தியந்த பக்தனா இருக்கோம், பக்தியா இருக்கோம், எவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயமாக நமக்கு அவர் கை கொடுப்பார் அப்படிங்கிற ஸ்திரமான நம்பிக்கை உங்களுக்குள் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு வழி செல்லும். அப்படியே கூட இருக்கலாம், ராயர் என்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த மன திடம் வேணும். அந்த மன திடம் இயற்கையாகவே நமக்கு வரணும்னா இந்த மாதிரியான சேவைகளில் நாம் ஈடுபட வேண்டும். குருநாதரை பிரார்த்தனை பண்றதுக்கு நாம கொடுத்து வைத்திருக்கணும். எப்பவுமே குருநாதரும் கிடைச்சி அவர் பிரார்த்தனையும் பண்ணி நீங்க இன்னும் துன்பத்திலையும் சோகத்திலையும் உழண்டுன்னு இங்க போலாமா அங்க போலாமா இவர்கிட்ட போலாமா அவர்கிட்ட கேட்கலாமா அந்த சாமியை போய் பார்க்கலாமா இந்த சாமியை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதின் எண்ணங்களை அதை வரைமுறைப்படுத்தாமல் வகைப்படுத்தாமல் போன போக்கிலே சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அமைதி அப்படிங்கிறது, அந்த மன பதற்றம் அப்படிங்கிறது நீங்காது. நீங்க ஒன்றுத்த நினைச்ச உடனே
ஒரு பயத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஆபத்து சந்திக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆபத்து, அதை மீட் அவுட் பண்றீங்கன்னா, மீட் அவுட் பண்ணும்போது நம் மூளையின் ஒரு பகுதியானது என்ன பண்ணுன்னா, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, அதனை தற்காத்துக் கொள்வதற்காக அது என்ன பண்ணும், அந்த மனதில் படபடப்பு, அதுக்கப்புறம் மூச்சு வாங்குதல், அதுக்கப்புறம் கை கால் நடுக்கம், இதெல்லாம் கிரியேட் பண்ணிடும். அது உங்களை அறியாமலேயே உருவாகுது. அதெல்லாம் பல ஆண்டுகளாக பதியப்பட்ட அதெல்லாம் ஒரு இன்ஃபோ, அதெல்லாம் அதுக்குள்ள பதிவு பண்ணிருக்கு. அந்த தகவல் எல்லாம் இருக்கு நம்ம பிரெயின்ல. இது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு, அதற்கு மேலாக நீங்கள் இருந்து அதை கண்காணித்து கவனிக்கும் போதுதான் அந்த பதட்டத்திலிருந்து வெளியிலே வர முடியும். இது பயங்கரமான ஆபத்தை நீங்க சந்திக்கும் போதுதான் அந்த மூளையின் ஒரு பகுதியானது தன்னைத்தான் தற்காத்து கொள்ள அது பல்வேறு விதமான ரசாயனங்களை சுரந்து உங்களுக்குள்ளாக அந்த இதயத்தின் படபடப்பு, அதுக்கப்புறம் மூச்சு வாங்குதல், அதுக்கப்புறம் கை கால் உதறல், இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்க இது என்னப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஆனா இந்த காலத்துல என்ன ஆகுதுன்னா, ஆபத்தை சந்திக்காமலேயே அந்த மாதிரி ஆபத்து வந்துருமா, இந்த மாதிரி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கும் போதே, ஜஸ்ட் யோசிக்கும் போதே இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்கிறோம். அது வேண்டாங்க, அது அவசியமே இல்லைங்க. குருநாதர் மீது நாம் என்ன கொடுக்கணுமோ அவர் நம்ம கொடுத்துட்டு போறாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு இது வேணும் அது வேணும்லாம் வேணாம். ஐயா, நான் உங்களை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய நிலை உயர்வதற்கு, என்னுடைய நிலை மாற்றம் பெறுவதற்கு நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எது உகந்ததோ அது நீங்கள் பார்த்து கொடுங்கள். என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய உழைப்பிற்கும் உகந்த அந்த ரிசல்ட், அந்த முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொடுப்பதாக நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் சாமி. எனக்கு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த செயல்பாடுகளுக்காக, அந்த வெற்றிகளுக்காக நான் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சிகள் சரியானதா இல்லையா, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களாக நிர்ணயித்து எனக்கு கொடுப்பதை, உங்களால் அருளப்படுவதை நான் மனமு தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய எஜமானர். இந்த எடுத்த பிறவியில் நான் கண்டுணர்ந்த ஒரு மகா பிரபு நீங்கள் தான். உங்களால் நடக்க முடியாது, அதாவது நடத்த முடியாது, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற செயல்பாடுகள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சுவாமி. உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் அந்த செயல்களும் அந்த செயல்பாடுகளும் இன்னாருக்கு இனிமையானதா, அது உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதனை பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்தில், ஒரு தாய் ஸ்தானத்தில், ஒரு தந்தை ஸ்தானத்தில், ஒரு குரு ஸ்தானத்தில், ஏன் ஒரு தெய்வத்தினுடைய ஸ்தானத்தில் இருந்தால் கூட நீங்கள் தான் அதனை வகைப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால எனக்கு என்ன கவலை இருக்கு? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு ஆரோக்கியம், என்னுடைய உடல்நிலை, என்னுடைய வசதி வாய்ப்புகள், என்னுடைய அடுத்த கட்ட பயணம், எதிர்காலம் குறித்த என்னுடைய அடுத்த கட்ட இலக்கு, இவற்றை எல்லாமே வடிவமைத்து கொடுப்பவர் நீங்கள் தான். பரிபூர்ணமாக உங்களது பொற்பாத கமலங்களில் நான் சரணாகதி அடைந்திருக்கிறேன். என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் அனைத்தும் உங்களுடைய பாத கமலங்களில் ஒவ்வொரு நாளும் அவை முடிந்த பிறகு சமர்ப்பணமாகி கொண்டிருக்கிறது குருராஜா. எனக்கு என்றும் கவலை இல்லை. நீங்கள் இருக்க எனக்கு என்ன பயம்? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய குரு, என்னுடைய தெய்வம் அனைத்தும் நீங்க தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா, வணக்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த சரணாகதி பக்தி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எதுக்குமே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ஏழ்மையில் இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்வை எதிர்கொண்டிருப்பவராகவும் சரி, ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்ப்பவராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் இது அப்படியே அப்ளை ஆகும் உங்களுக்கு. அதனால குருராஜரை நம்பினோர் ஒரு காலம் கைவிடக்கூடாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர.